உங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்காம நீங்க பேசுறப்போ இடையில புகுந்து அசிங்கப்படுத்துற அந்த திமிரு பிடிச்ச கூட்டத்தை உங்களோட ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அவங்கள கதற விட உங்களுக்கு தெம்பு இருக்கா? பழி வாங்கறதுனா சண்டை போடுறதில்ல நண்பா. அவங்க உங்களை தொடக்கூட முடியாத உயரத்துக்கு நீங்க போறதுதான். அது எப்படின்னு பார்க்கலாமா? வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். பகுதி 1. ஏன் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க நெஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த ஆறாத காயத்துக்கு ஒரு மருந்தா மட்டும் இல்லாம உங்களை மதிக்காத அந்த கூட்டத்தோட முகத்திரையை கிழிக்க போற ஒரு சாட்டை அடியாகவும் இருக்க போகுது. ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதா? கண்ணை மூடினா யாரோ ஒருத்தன் உங்களை ஏளனமா பார்த்து சிரிச்சா அந்த சிரிப்பு மட்டும் காதுக்குள்ள ரீங்காரமிடுதா? இவன் எதுக்குமே லாயக்கில்லைன்னு 4 பேர் முன்னாடி உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்தினப்போ உங்க ரத்தம் கொதிச்சிருக்கும். ஆனா பதிலுக்கு எதுவும் பேச முடியாம நீங்க தலை குனிஞ்சு நின்றுப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க 1000 வாட்டி சாமி கிட்டையும் உங்க மனசாட்சி கிட்டையும் சண்டை போட்டிருப்பீங்க. அந்த வலி சாதாரண வலி இல்ல நண்பா. அது உங்க சுயமரியாதையை யாரோ ஒருத்தன் தெருவோரம் கிடக்கிற குப்பையை மிதிக்கிற மாதிரி மிதிச்சிட்டு போன வலி. உண்மையை சொல்லவா? அவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்க தான். ஆமா நண்பா, உங்களை மலிவாக்கிட்டதே நீங்க தான். ஒரு வைரத்தை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டா அது வைரம்னு தெரிஞ்சும் எவனாவது குனிஞ்சு கும்பிடுவானா? மாட்டான். காலை வச்சு மிதிச்சிட்டு தான் போவான். நீங்க வைரமா இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிற இடம் குப்பை தொட்டி. முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறீங்க. அளவுக்கு அதிகமான இனிப்பு இருந்தா அங்க எறும்பு மொய்க்கத்தான் செய்யும். நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்க முதல் பலவீனம். யாராவது ஒரு ஃபோன் பண்ணா போதும் அடுத்த செகண்ட் உங்க வேலையெல்லாம் போட்டுட்டு அங்க போய் நிப்பீங்க. ஒரு விசேஷம்னா முதலாளா போய் பந்தல் கால் நட்டுறதுல இருந்து எச்சி இலை எடுக்கிற வரைக்கும் நீங்க தான் முன்னாடி நிப்பீங்க. ஆனா அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை எவனாவது கூப்பிட்டு ஒரு வார்த்தை நன்றி சொன்னானா? மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இல்ல, உங்க மேல ஒரு உரிமை வந்துடுச்சு. அடுத்த காரணம், உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்க முன்னாடி காட்டி அவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறீங்க. எப்போ நீங்க மத்தவங்க உங்களை புகழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பவே நீங்க அவங்களுக்கு அடிமை ஆயிட்டீங்க. இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை ஒரு தேக்கத்துல இருக்கு. நீங்க இன்னும் அதே பழைய கதையை பேசிட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருந்தா இந்த உலகம் உங்களை கண்டுக்காது. இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு நண்பா. நீங்க அது கூட போட்டி போடலன்னா நீங்க மிதிப்பட தான் செய்வீங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க உங்க வளர்ச்சியை காட்டலன்னா அவங்க உங்களை கடைசி வரைக்கும் ஏளனமா தான் பார்ப்பாங்க. உங்க பேச்சுல ஒரு தெளிவில்ல, உங்க செயல்ல ஒரு வேகம் இல்ல. எப்பவும் மத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து உங்க சுயத்தை இழந்து நிக்கிறீங்க. இவன் சும்மாதான் இருக்கான், இவனை எப்ப வேணா கூப்பிடலாங்கிற பிம்பத்தை நீங்களே உருவாக்கிட்டீங்க. ஒரு ராஜாவா வாழ வேண்டிய நீங்க ஒரு சாதாரண கூலியாள் மாதிரி மத்தவங்க சொல்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இது நடக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பழைய அவதாரம் முடிய போகுது. யாருக்கெல்லாம் நல்லவனா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பாவம் பார்த்த குணத்தை தூக்கி எரிய போறோம். சாணக்கியர் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீர மறக்கக்கூடாது. நீங்க சீர மறந்துட்டீங்க. யாராவது உங்களை காயப்படுத்தினா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க பயப்படுறீங்க. நாம கேட்டா தப்பா நினைப்பாங்களோ, சொந்தத்துல பிரச்சனை வருமோன்னு நீங்க பயப்படுற ஒவ்வொரு நொடியும் அவங்க உங்க மேல இன்னும் ஒருபடி ஏறி நிக்கிறாங்க. நீங்க கடிக்க வேண்டாம், ஆனா என்ன தப்பா நடத்தினா நான் கடிப்பேங்கிற அந்த எச்சரிக்கையாவது அவங்க கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? இந்த கலியுகத்துல நல்லவனுக்கு இருக்கிற மதிப்பை விட வல்லவனுக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்க ஒருத்தருக்கு 10 வருஷமா உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு நாள் என்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்க, அந்த 10 வருஷ உதவியையும் மறந்துட்டு உங்களை திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இல்ல, உங்க மேல ஒரு உரிமை வந்துடுச்சு. அடுத்த காரணம், உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்க முன்னாடி காட்டி அவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறீங்க. எப்போ நீங்க மத்தவங்க உங்களை புகழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பவே நீங்க அவங்களுக்கு அடிமையாயிட்டீங்க. இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை ஒரு தேக்கத்துல இருக்கு. நீங்க இன்னும் அதே பழைய கதையை பேசிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா இந்த உலகம் உங்களை கண்டுக்காது. இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு நண்பா. நீங்க அது கூட போட்டி போடலன்னா நீங்க மிதிப்பட தான் செய்வீங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க உங்க வளர்ச்சியை காட்டலன்னா அவங்க உங்களை கடைசி வரைக்கும் ஏளனமா தான் பார்ப்பாங்க.
உங்க பேச்சுல ஒரு தெளிவில்ல, உங்க செயல்ல ஒரு வேகம் இல்ல. எப்பவும் மத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து உங்க சுயத்தை இழந்து நிக்கிறீங்க. இவன் சும்மா தான் இருக்கான், இவனை எப்ப வேணா கூப்பிடலாங்கிற பிம்பத்தை நீங்களே உருவாக்கிட்டீங்க. ஒரு ராஜாவா வாழ வேண்டிய நீங்க ஒரு சாதாரண கூலியாள் மாதிரி மத்தவங்க சொல்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இது நடக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பழைய அவதாரம் முடிய போகுது. யாருக்கெல்லாம் நல்லவனா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பாவம் பார்த்த குணத்தை தூக்கி எரிய போறோம். சாணக்கியர் சொல்றாரு, மௌனமும் உதாசீனமும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையை உங்க எதிரிகளுக்கு எப்படி கொடுக்கிறது, அவங்க முன்னாடி உங்களை ஒரு வெற்றியாளனா எப்படி நிறுத்துறது, இதை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? உங்க லைஃப் மாறப்போகுது, உங்க மைண்ட் செட் மாறப்போகுது. உங்களை மதிக்காதவங்களை கதற விட சாணக்கியரோட அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு அடுத்த பகுதியில பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கறத இன்னைக்கோட நிறுத்துங்க. நோ சொல்ல பழகுங்க. நீங்க எப்போ இல்லேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கான மரியாதையோட முதல் விதை அங்க முளைக்கும். இதுதான் பகுதி 1ஓட கசப்பான உண்மை. இந்த வலிய ஒரு நெருப்பா மாத்துங்க. அந்த நெருப்பு உங்களை ஒரு வெற்றியாளனா செதுக்கட்டும். பகுதி 2, பழிவாங்கும் ரகசியம், மௌனம் எனும் பேராயுதம். வணக்கம் நண்பர்களே. முதல் பகுதியில ஏன் உங்களை இந்த உலகம் மதிக்கலன்னு பார்த்தோம். இப்போ அந்த கசப்பான உண்மைய ஒரு ஆயுதமா மாத்தி உங்களை மட்டப்படுத்தின கூட்டத்தை எப்படி உங்க மௌனத்தாலேயே சித்திரவதை பண்றதுன்னு பார்க்க போறோம். பழிவாங்குதல் அப்படின்ன உடனே நம்ம ஊர் சினிமாவில் வர்ற மாதிரி அறிவாளை தூக்கிட்டு ஓடுறதில்ல நண்பா, அது கோழைத்தனம். நிஜமான பழிவாங்குதல்ங்கிறது உங்க எதிரி உங்களை அடிச்சு அடிய விட நீங்க கொடுக்கிற அந்த மௌனமான பதிலடி அவங்க நிம்மதியை கொலைக்கணும். உங்களை அசிங்கப்படுத்தின அந்த நபர் உங்ககிட்ட இருந்து எது எதிர்பார்க்கறான் தெரியுமா? நீங்க கோபப்படணும், கத்தணும், அவங்கிட்ட போய் நியாயம் கேட்டு சண்டை போடணும்னு நினைக்கிறான். ஆனா நீங்க அங்கதான் ஒரு மாஸ்டர் பிளான் போடணும். அவன் என்னதான் விஷத்தை கக்கினாலும் ஒரு பாறாங்கல் மாதிரி அசையாம நில்லிங்க. ரியாக்ஷன் கொடுக்காத ஒருத்தனை இந்த உலகத்துல எவனாலையும் அசைக்க முடியாது. நீங்க எப்ப அவனுக்கு பதிலுக்கு பதில் பேசுறீங்களோ அப்பவே அவன் உங்களை அவன் தரத்துக்கு கீழே இழுத்துட்டு வந்துட்டான்னு அர்த்தம். சாணக்கியர் ஒரு ரகசிய வித்தைய சொல்றாரு. உன் எதிரியை நீ நிலைகுலைய வைக்கணும்னா அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய அலட்சியம். ஒருத்த உங்களை ஒரு மனுஷனா மதிக்கலையா, பதிலுக்கு நீங்க அவனை ஒரு உயிரினமாவே மதிக்காதீங்க. ஒரு விசேஷ வீட்டுக்கோ இல்ல ஒரு கூட்டத்துக்கோ போறீங்க. அங்க உங்களை பிடிக்காத அந்த ஆள் நக்கலா ஏதோ ஒன்று பேசுறான். வழக்கமா நீங்க முகம் சுருங்கி போய் நிப்பீங்க. ஆனா இனிமே அதை பண்ணாதீங்க. அவன் பேசுறப்போ அவன் முகத்தை கூட பார்க்காதீங்க. ஏதோ தூரத்துல ஒரு காக்கா கத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுங்க. அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னடா இவன், நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் ஒரு துரும்பா கூட நம்மள மதிக்கலையேன்னு அவன் வயிறு எரியும். நீங்க அவனை திட்டுனா அவனுக்கு வலிக்காது. ஆனா அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம நீங்க கடந்து போறீங்க பாத்தீங்களா, அந்த வலி அவமானத்தின் உச்சத்துக்கே அவனை கொண்டு போகும். மௌனம்னா சும்மா வாயை மூடிட்டு இருக்கிறது இல்ல நண்பா. உங்க மௌனம் அவங்க காதுல இடி மாதிரி முழங்கணும். ஒரு நாய் குறைக்குதுன்னா அது கூட சேர்ந்து நாமளும் குறைச்சா நமக்கும் அந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம்? அந்த நாய் அங்க இருக்கிறதையே கவனிக்காத மாதிரி சிங்கம் அதோட ராஜநடைய போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நாய் குறைச்சு குறைச்சு டயர்டாகி கடைசியில சிங்கத்தோட கம்பீரத்தை பார்த்து பயந்து ஓடிடும். இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க அந்த சிங்கமா இல்ல குறைக்கிற நாய் கூட சேர்ந்து குறைக்கிற இன்னொரு நாயா? உங்க தரம் வேற, உங்க இலக்கு வேற. சாக்கடை மேல கல்லெறிஞ்சா உங்க மேலதான் அழுக்குப்படும். அந்த சாக்கடையை கண்டுக்காம கடந்து போறது தான் புத்திசாலித்தனம். உங்களுடைய அமைதி கோழைத்தனம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். உங்களை காயப்படுத்துறவங்க முன்னாடி நீங்க அமைதியா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இவன் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் போடுறான்னு அவங்க மண்டை வெடிக்கும். அந்த மௌனம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய சித்திரவதை. ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்திட்டு உங்க முகத்துல இருக்கிற அந்த அமைதியையும் சிரிப்பையும் பார்த்தா அவன்தான் தோத்து போயிட்டதா உணர்வான். அந்த வெற்றி தான் நமக்கு வேணும். வார்த்தையால ஜெயிக்கிறது தற்காலிகம், ஆனா மௌனத்தால ஜெயிக்கிறது நிரந்தரம். உங்க மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்கணும். உங்க வாயை மூடிட்டு உங்க வேலையில இறங்குங்க. அவங்க உங்களை வேஸ்ட்னு சொன்னாங்களா, சொல்லிட்டு போகட்டும். அந்த கோபத்தை அப்படியே உங்க வெற்றி மேல காட்டுங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் திட்டங்களை மந்திரம் போல ரகசியமாக வை. நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. அவங்க உங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது நீங்க உள்ளுக்குள்ள உங்க சாம்ராஜ்யத்தை செதுக்கணும். மௌனமா சாதிக்கிறவன் தான் சரித்திரத்துல நிலைச்சு நிப்பான். கத்துற கடல் கூட அமைதியா இருக்கப்போதான் பயங்கரமான சுனாமியை உருவாக்கும்.
நீங்க அந்த சுனாமி மாதிரி மாறப் போறீங்க. இப்போதைக்கு மௌனமா இருங்க. உங்க வெற்றியை ஒரு பெரிய சத்தத்தோட இந்த உலகத்துக்கு அறிவிப்போம். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு கம்பீரமான மனுஷனா வந்து நிப்பீங்க. உங்க மௌனம் அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். உங்க வளர்ச்சி அவங்கள கதற வைக்கும். இப்போ மௌனமா இருக்க கத்துக்கிட்டோம். ஆனா இந்த மௌனத்துக்கு நடுவுல நீங்க எப்படி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ரகசியமா உருவாக்கணும், அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ராஜாவா எப்படி வந்து நிக்கணும், அந்த மாஸ்டர் பிளானை அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தயாரா இருங்க. உங்க பழைய அவதாரம் முடிய போகுது. ஒரு வெற்றியாளனோட பிறப்பு இங்க தான் ஆரம்பமாகுது. இந்த மௌனம் வெறும் தொடக்கம்தான் நண்பா. ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம். பகுதி 3. வளர்ச்சியை மறைத்துவை. வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். மௌனமா இருக்க கத்துக்கிட்டோம். ஆனா அந்த மௌனத்துக்கு பின்னாடி நாம செய்ய போற அந்த அண்டர் கிரவுண்ட் மிஷன் தான் உங்களை மதிக்காதவங்கள மிரள வைக்க போகுது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு. ஆனா சாணக்கியர் சொல்ற ராஜதந்திரம் என்ன தெரியுமா? யானையே வந்தாலும் அது சத்தம் இல்லாம வரணும். அதுதான் உண்மையான பலம். நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒரு சின்ன லாபம் வந்த உடனே இல்ல ஒரு புது பிசினஸ் ஐடியா கிடைச்ச உடனே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்போம். குறிப்பா அந்த நம்மள மதிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி போய், நான் அடுத்த வருஷம் கார் வாங்க போறேன் பாரு, நான் பெரிய ஆளாக போறேன் பாருன்னு சவால் விடுவோம். ஏன்? அவங்க முன்னாடி அப்பவே கெத்து காட்டணும்னு ஒரு ஆசை. ஆனா சாணக்கியர் என்ன எச்சரிக்கிறாருன்னா, ஒரு காரியம் கைகூடும் வரை அதை ரகசியமாக வைத்திரு. ஏன்னா நீங்க உங்க பிளானை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் பெரிய ரிஸ்க்னு சொல்லி உங்க தன்னம்பிக்கையை அப்படியே காலி பண்ணுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வெற்றி கனவை அவங்க கண் திருஷ்டியாலையும் எதிர்மறை எண்ணத்தாலையும் எரிச்சிடுவாங்க. அதனால இனிமே உங்க பிளான் உங்க நிழவுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு விதையை எடுத்து வெயில்ல வச்சா அது செடியாகுமா நண்பா? ஆகாது. அது மண்ணுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருட்டுல புதிஞ்சு கிடந்தாதான் வேர் பிடிக்கும். உங்க லட்சியமும் அந்த விதை மாதிரி தான். அது இருட்டுல தான் வளரணும். இந்த நிமிஷத்திலிருந்து நான் சொல்றத நல்லா கவனிங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு அப்பாவி மாதிரி நடிங்க. என்னப்பா பண்றன்னு நக்கலா கேட்டா, ஏதோ போயிட்டு இருக்கு மாமா, ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்கறேன்னு மழுப்பலா பதில் சொல்லுங்க. அவங்க உங்களை இவன் தேர மாட்டான்னு நினைச்சு சிரிப்பாங்க பாருங்க. அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். ஏன்னா எதிரி உங்களை பலவீனமானவன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. அவங்க உங்களை கிண்டல் பண்ணி அரட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க உள்ளக்குள்ள உங்க சாம்ராஜ்யத்தை செதுக்கணும். அவங்க தூங்குற நேரத்துல நீங்க படிக்கணும். அவங்க விசேஷத்துல ஊர் சுத்துற நேரத்துல நீங்க உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அந்த ரகசிய உழைப்பு ஒரு நாள் மிகப்பெரிய சத்தத்தை உண்டாக்கும். அது வரைக்கும் நீங்க ஒரு மர்மமான ஆளாவே இருங்க. இது மூட நம்பிக்கை இல்ல நண்பா, இது ஒரு உளவியல் உண்மை. நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கிற 90% பேர் இவன் மட்டும் எப்படி முன்னேறலாம்னு பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமைங்கிற விஷயம் உங்க எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிடும். சோஷியல் மீடியால நியூ வெஞ்சர் கமிங் சூன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, ஜிம்ல போய் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ்னு கேப்ஷன் போட்டு போட்டோ போடுறது, இதெல்லாம் அந்த மதிக்காத கூட்டத்துக்கு நீங்க கொடுக்கிற தேவையில்லாத அப்டேட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவங்களுக்கு நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்கோங்க. ஆனா நிஜத்துல நீங்க விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய வளர்ச்சி ஒரு வெடிகுண்டு மாதிரி இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் நீங்க வாங்கின கார் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும்போது, இல்ல நீங்க வாங்கின புது வீட்டோட கிரகப்பிரவேச பத்திரிகை அவங்க கைக்கு போகும்போது, அன்னைக்கு அவங்க முகம் விளிரி போகும் பாருங்க, ஒரு அதிர்ச்சி. அதுதான் பழிவாங்குதலோட உச்சகட்ட சுகம். எப்படா இவன் இதை பண்ணா, இவன் சும்மாதானே இருந்தான்னு அவங்க மண்டை வெடிக்கணும். அதுதான் சாணக்கியரோட ஷாக் ட்ரீட்மெண்ட் தந்திரம். ரகசியமா சாதிங்க, பகிரங்கமா கொண்டாடுங்க. ஆனா அந்த கொண்டாட்டம் கூட உங்க வெற்றியால இருக்கணுமே தவிர உங்க வார்த்தையால இருக்கக்கூடாது. ஒரு போர் வீரன் போருக்கு முன்னாடி ஆயுதத்தை கூர்த்தீட்டுறதை யாருக்கும் காட்ட மாட்டான். அதே மாதிரி நீங்க உங்க அறிவையும் திறமையையும் கூர்த்தீட்டுங்க. உங்களை மதிக்காதவங்க உங்களை ஒரு சாதாரண ஆளா நினைச்சு அலட்சியமா இருக்கிற அந்த கேப்பையை நீங்க உங்க பலமா மாத்திக்கணும். உலகம் உங்களை தேடி வரணும்னா நீங்க ஒரு தேடப்படுபவரா மாறணும். அதுக்கு உங்க உழைப்பு ரகசியமா இருக்கணும். இந்த ரகசிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுல இருக்கிற சுவாரஸ்யமே தனி. ஏன்னா உங்க வெற்றியை நீங்க அறிவிக்க வேண்டியதில்லை, உங்க வளர்ச்சி தானா அறிவிக்கும். இப்போ ரகசியமா உழைக்க கத்துக்கிட்டோம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒட்டிக்க பாப்பாங்க பாத்தீங்களா? அப்போ அவங்கள எப்படி டீல் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த கடைசி கட்ட ஆட்டம் பகுதி 4ல வரப்போகுது. அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். தயாராயிருங்க நண்பா. நீங்க இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் மிஷன்ல இருக்கீங்க. உங்க வெற்றி ஒரு பேரதிர்ச்சியா அமைய போகுது. பகுதி 4. தேவையில்லாமல் உதவாதீர்கள். வணக்கம் நண்பர்களே.
இப்போ நாம இந்த மாஸ்டர் பிளானோட மிக முக்கியமான அதே சமயம் உங்க மனசாட்சியை சோதிக்க போற கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க மௌனமா இருந்தீங்க, ரகசியமா உழைச்சீங்க, இப்போ ஜெயிச்சு ஒரு சிகரத்துல கெத்தா நிக்கிறீங்க. ஆனா இப்போதான் உங்க மனசு ஒரு பெரிய சதி பண்ணும். என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே, பாவம் இப்போ கஷ்டப்படுறாங்க, நாம தான் பெரிய ஆளாயிட்டோமே, அவங்களுக்கு கொஞ்சம் உதவலாமேன்னு உங்க பாசம் உங்களை தடுமாற வைக்கும். நண்பா, அங்கதான் நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏன்னா சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கறாரு. பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும்னு. நீங்க இப்போ உதவுனா அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க பணத்தை கொடுத்த உடனே, தம்பி அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன்னு சினிமா படத்துல வர்ற மாதிரி அழுதுட்டு மன்னிப்பு கேட்பாங்கன்னு கணக்கு போடுறீங்களா? நிஜ வாழ்க்கையில அது என்னைக்கும் நடக்காது நண்பா. இந்த உலகத்துல நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு நீங்க செய்யற உதவி சாக்கடையில ஊத்துற பன்னீர் மாதிரி. அது மொத்தமும் வீண். நீங்க பணத்தை கொடுத்தா அவங்க வெளியே போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தியா, காசு வந்த உடனே இவனுக்கு எவ்வளவு திமிரு, நம்மகிட்டயே வந்து சீன் போடுறான், பிச்சை போடுறான்னு மறுபடியும் உங்களை தான் மட்டமா பேசுவாங்க. அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க செஞ்ச கர்மாவோட பலன். ஒரு காலத்துல உங்களை ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க இல்லையா, மற்றவங்க மனசை காயப்படுத்தினாங்க இல்லையா, அந்த பாவத்துக்கு இயற்கை இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது. இயற்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்போது நீங்க நடுவுல போய் நான் அவங்கள காப்பாத்துறேன்னு நின்னா அந்த கர்மாவோட ஒரு பகுதியை நீங்க தேவையில்லாமல் சுமக்க வேண்டி வரும். சாணக்கியர் தெளிவா சொல்றாரு, தகுதியற்றவனுக்கு செய்யும் உதவி உனக்கே ஆபத்தாய் முடியும்னு. உங்களை மதிக்காதவங்க கஷ்டப்படும் போது நீங்க கண்டுக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். நீங்க சாதிச்சு கெத்தா வாழ்ந்து காட்டுறீங்கல்ல, அந்த வளர்ச்சியை அவங்க ஓரக்கண்ணால பார்த்து பார்த்து வயிறு எரியணும். அந்த எரிச்சல் தான் அவங்க செஞ்ச தப்புக்கான உண்மையான பரிகாரம். அந்த தண்டனையை அவங்க முழுசா அனுபவிக்க விடுங்க. நீங்க குறுக்க போகாதீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு வருவாங்க. மாப்ள, எனக்கு தெரியும்டா நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு அப்படின்னு பல்ல காட்டிட்டு வருவாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம். ஆனா அவங்கள உங்க வீட்டு வாசல் படியோடு நிறுத்திக்கோங்க. உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க. உங்க பணத்தை அவங்க முன்னாடி காட்டாதீங்க. அவங்களுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பழைய பாம்பு சட்டையை தான் மாத்தும், ஆனா அதோட விஷத்தை என்னைக்கும் மாத்தாது. அவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன சறுக்கலை சந்திக்கும் போது முதல் ஆளா வந்து மறுபடியும் உங்களை மிதிப்பாங்க. மன்னிக்கலாம், ஆனா அவங்க செஞ்சதை என்னைக்கும் மறக்கக்கூடாது. அவங்க பெயர்களை உங்க மனசுல ஒரு எச்சரிக்கை மணியா வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி நீங்க சந்தோஷமா நிம்மதியா ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டுறது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழிவாங்கல். இந்த நிமிஷம் ஒரு சத்தியம் பண்ணுங்க. இனிமே உங்களை மதிக்காதவங்களுக்காக நீங்க அழக்கூடாது. அவங்களுக்காக உங்க நேரத்தை வீணாக்க கூடாது. உங்க மௌனம் ஒரு ஆயுதமா இருக்கணும். உங்க உழைப்பு ஒரு ரகசியமா இருக்கணும். உங்க வெற்றி ஒரு பேரதிர்ச்சியா இருக்கணும். நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்க சாணக்கியரின் வாரிசு. சிங்கத்தோட நடை போடுங்க. உங்களை மதிக்காத அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த நிமிஷம் உங்க ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா, உங்க மனசுல ஒரு வெறிய உண்டாக்கி இருந்தா, இந்த வீடியோவை உங்க வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க பழைய ஆள் இல்ல, நீங்க ஒரு வெற்றியாளன். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி ராஜாவா நிப்போம். இதுதான் இந்த இறுதி யுத்தத்தோட முடிவு. இப்போ நாம அடுத்த கட்டமா அந்த 90 டே சேலஞ்சுக்கு போக போறோம். அது உங்களை முழுமையா ஒரு புது மனுஷனா மாத்த போகுது. பகுதி 5, 90 நாட்களுக்கான சவால். வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம இந்த பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் காரணங்களை பார்த்தோம், தந்திரங்களை பார்த்தோம். ஆனா வெறும் பேச்சால மட்டும் வாழ்க்கை மாறிடாது. அதுக்கு ஒரு அதிரடியான செயல் வேணும். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 90 நாள் சவால் கொடுக்க போறேன். இந்த 3 மாசம் நீங்க எடுக்க போற முடிவு தான் உங்களை மதிக்காத அந்த கூட்டத்தோட வாயை அடைக்க போகுது. இந்த 90 நாள்ல நீங்க ஒரு புது மனுஷனா அவதாரம் எடுக்கணும். அதுக்கு முதல் ரூல் என்ன தெரியுமா? அடுத்த 90 நாளைக்கே உங்க போன்ல இருக்கிற தேவையில்லாத கான்டாக்ட்ஸ், உங்களை மதிக்காத அந்த சொந்தக்காரங்க, நக்கலா பேசுற அந்த நண்பர்கள் எல்லாரையும் சைலண்ட் மோட்ல போடுங்க. அவங்க கிட்ட இருந்து வர்ற எந்த ஒரு மெசேஜுக்கும் எந்த ஒரு கால்ஸுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது. நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். இந்த 90 நாள்ல நீங்க உங்க உடம்பையும் உங்க அறிவையும் மட்டும்தான் கவனிக்கணும். தினமும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். மத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்க எதிர்காலத்துக்காக உழைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்களை இந்த 90 நாள்ல வேரோடு புடுங்கி எறியணும். ஏன்னா ஒரு பலவீனமான மனுஷனைத்தான் இந்த உலகம் ஈஸியா மிதிக்கும். நீங்க ஒரு இரும்புத் தூண் மாதிரி ஸ்ட்ராங்கா மாறணும். அதுக்கு உங்க சாப்பாட்டுல இருந்து உங்க தூக்கம் வரைக்கும் எல்லாமே ஒரு டிசிப்ளின்ல இருக்கணும்.
இந்த 90 நாள்ல ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க. அது உங்க வருமானத்தை உயர்த்துற மாதிரியோ இல்ல உங்க மதிப்பை கூட்டுற மாதிரியோ இருக்கணும். மத்தவங்க முன்னாடி சீன் போடுறத விட்டுட்டு உங்க ரூமுக்குள்ள உட்கார்ந்து ரகசியமா உங்க சாம்ராஜ்யத்தை செதுக்குங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் பலத்தை நீயே உணராத வரை உலகம் உன்னை அடிமையாகவே பார்க்கும்னு. இந்த 90 நாள் உங்க பலத்தை நீங்க உணர்றதுக்கான காலம். ஒவ்வொரு நாளும் நீங்க முன்னேறுற அந்த ஒரு அடியும் உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரண அடியா இருக்கணும். 90 நாள் முடிஞ்சு நீங்க வெளியே வரும்போது உங்க நட மாறணும், உங்க உடை மாறணும். முக்கியமா உங்க கண்ணுல ஒரு வெற்றியாளனோட கான்ஃபிடன்ஸ் தெரியணும். உங்களை இவ வேஸ்ட்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க ஒரு கம்பீரமான ராஜாவா வந்து நிக்கணும். அன்னைக்கு அவங்க உங்ககிட்ட பேச பயப்படணும். அந்த பயம்தான் நீங்க சம்பாதிச்ச உண்மையான மரியாதை. அதுக்கு இந்த 90 நாள் தவம் ரொம்ப முக்கியம். இந்த சவாலை ஏத்துக்கிறவங்க மட்டும் இப்ப கமெண்ட்ல ஐ அக்செப்ட் த சேலஞ்சுன்னு போடுங்க. உங்க பேரை ஒரு வெற்றியாளனா நாங்க பார்க்கணும். இது வெறும் 90 நாள் இல்ல நண்பா, இது உங்க வாழ்க்கையோட மறுபிறப்பு, உங்க தன்மானத்தை மீட்டெடுக்க போற மகா யுத்தம். நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு போராடி. அதை இந்த உலகத்துக்கு காட்டுற நேரம் வந்தாச்சு. உங்க ரத்தம் கொதிக்கணும், உங்க மனசுல அந்த வைராகியம் எரியணும். தூக்கத்தை தொலைச்சிட்டு உங்க இலக்க நோக்கி ஓடுங்க. உங்கள மதிக்காத அந்த கூட்டத்தை நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு அவங்க பொறாமப்படுற அளவுக்கு உயர்ந்து நில்லுங்க. முடிவா நான் ஒன்னு சொல்றேன் நண்பா, இந்த உலகம் ஒரு வேட்டைக்காடு. இங்க நீங்க வேட்டையாடுற சிங்கமா இருக்கணுமே தவிர வேட்டையாடப்படுற ஆடா இருக்கக்கூடாது. உங்களை காயப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு படிக்கட்டா மாத்துங்க. உங்களை அசிங்கப்படுத்தின ஒவ்வொரு மனுஷனையும் உங்க வெற்றியை பார்த்து கைத்தட்ட வைங்க. சாணக்கியரோட ராஜதந்திரம் உங்க கூட இருக்கு. என் வார்த்தைகள் உங்க ரத்தத்துல கலந்திருக்கு. இனிமே நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். போங்க நண்பா, உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குற வேலையை இன்னைக்கே ஆரம்பிங்க. 90 நாள் கழிச்சு உங்க வெற்றி கதையை கேட்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி ராஜாவா நிப்போம். சிங்கம் மாதிரி நட போடுவோம். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க வெறி அடங்காம இருக்கட்டும். ஜெயிப்போம் நண்பா. இன்னமும் மத்தவங்க காலை பிடிச்சுக்கிட்டு என்ன மதிங்கன்னு பிச்சை எடுக்க போறீங்களா? இல்ல, சாணக்கியரோட இந்த 90 நாள் நெருப்புல வெந்து உங்களை கிண்டல் பண்ணவங்க முன்னாடி ஒரு ராஜாவா வந்து நிக்க போறீங்களா? அந்த தில் கட்ஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும் நான் சாதிப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா இந்த வீடியோவை இப்பவே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.